மகளே 2001 இந்தியாவுக்குள்ள ஒரு புது ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்ற செக்மெண்ட்டை வந்து இந்தியன் பிராண்டான பஜாஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பஜாஜ்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வந்துடும் பல்சர். பல்சர்ன்ற பைக் வந்து இப்போ வரைக்கும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் எமோஷனலாக கனெக்டடாக தான் இருக்குது. அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பைக்கில் இப்போ பஜாஜ் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்? இங்கே பாருங்கள், புதுப்பிச்சிருக்காங்க பல்சரை. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அகெயின் அந்த பழைய டிசைனுக்கே வந்துருவாங்க. அந்த டிசைனை அவங்க மாற்றணும் ட்ரை பண்ணுறாங்க. பட் மக்கள் இந்த பழைய டிசைனை தான் விரும்புகிறாங்க. ஸோ அதனால பஜாஜ் ஒரு சின்ன அப்டேட் இந்த பல்சர் 150 கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இந்த 2026 பஜாஜ் பல்சர் 150 தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2001 இருந்து இந்த பைக்கை நம்ம இப்படியே தான் பார்க்குறோம். பெரிய மாற்றங்கள் எதுவுமே நடக்கலை. டிசைன்லேயே இருக்கட்டும், இன்ஜின்லேயே இருக்கட்டும், எக்ஸாஸ்ட் நோட்லேயே இருக்கட்டும், கம்ஃபர்ட்ல இருக்கட்டும், யூசேஜ்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. பட் இப்போ 2025 இருக்கும். நெக்ஸ்ட் 26 போகிறோம் ஒரு சில நாட்களில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து மார்க்கெட்டில் இந்த பைக் இருக்குன்றத பஜாஜ் ஸ்டில் அதை வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க இந்த ஹெட்லைட் மூலியமாக. இந்த ஹெட்லைட் நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ஞாபகம் வருதா உங்களுக்கு? என்ன பைக் அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அதுவும் ஒரு 150cc மோட்டார் சைக்கிள் தான். ரீசெண்டாக அந்த பைக்கை வந்து பஜாஜ் டிஸ்கன்டினியூ பண்ணாங்க. என்ன பைக்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சைடில் வந்து குரோம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட். ஸோ அதனால் குரோம் ஆட் ஆன். நெக்ஸ்ட் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு இதில் டிஆர்எல் வரும். கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்காங்க. ஹெட்லைட்டோட லெவலை வந்து அகலப்படுத்தியிருக்காங்க. வந்து அகலமாக தான் இருந்துச்சு. பட் ஒரு மாதிரி அடாப்டிவாக இருந்துச்சு இந்த பைக்கோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி. பட் இப்போ இந்த ஹெட்லைட் மட்டும் கொஞ்சம் பெருசான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வைசர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச். இந்த வைசரை எங்கே பார்த்துருக்கோம்? அதாவது இந்த விண்ட்ஸ்க்ரீனை எக்ஸிடி அப்படின்னு ஒரு மோட்டார் சைக்கிள் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய 90s கிட்ஸ்க்கு அது ஞாபகம் இருக்கும். குட்டி பல்சர்னு சொல்லுவாங்க. அந்த பைக்கோட விண்ட்ஸ்க்ரீன் மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள். புது கிராஃபிக்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கார்பன் டெக்ஸ்சரை மிக்ஸ் பண்ணி பிளாக் வித் ரெட், பிளாக் வித் ப்ளூ, இந்த மாதிரி 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத ஸ்க்ரீனில் பாருங்கள். அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹெட்லைட்டோட டிசைன் ஒரு மாதிரி ஸ்லீக்காக இருக்கும். இண்டிகேட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். டிசைனோட நல்லா கனெக்ட் ஆகும். இப்போ ஹெட்லைட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் ஃபெண்டர் ஸ்லீக்காக இருக்குது. அதில் பெரிய சேஞ்ச் எதுவும் கிடையாது. பட் அந்த கார்பன் டெக்ஸ்சரை கொடுத்துருக்காங்க. பின்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே தனியாக ஒரு எக்ஸ்டெண்டர் வர கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ள சேரோ சகதி அடிக்க பெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். அலாய் வீலில் வந்து மேட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 17 inches வீல்ஸ். ஃப்ரண்ட்டில் 80/100 செக்ஷன். சைட் வால் பெருசு. ஸோ அதனால் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லிடுறேன். கம்ஃபர்ட், சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட். நார்மலாக இந்த ரோட்டில் ஒரு ஹார்டான ரம்பிள் ஸ்ட்ரிப் இருக்குது. அதில் நான் கிராஸ் பண்ணும்போது லைட்டாவது அந்த ஹார்ஸ்னஸ் ஃபீல் பண்ணிடுவேன். ஒரு சில பைக்ஸ் இந்த 150, 160cc. பட் இது அல்டிமேட்டாக இருந்துச்சு. எதனால் அல்டிமேட் அப்படின்னா சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். இந்த சைட் வால் பெருசாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான். பின்னாடி நைட்ராக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர்ஸ் ஒரு சைடு சப்போர்ட் பண்ணாலும் டயர்ஸை அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது ஸ்போர்ட்ஸ் பைக் கிடையாது. ஸோ அதனால அவங்க டயர்ஸை வந்து ரொம்ப அகலமாக கொடுக்கல. இருந்தாலும் 90/100 போயிருக்கலாம் அப்படின்றதான் கருத்து. பிகாஸ் அகலம் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. இதை கொஞ்சம் அந்த 90/100 போயிருக்கலாம். பட் ஸ்டில் இப்போ இருக்க அந்த 80/100 கம்ஃபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது என்னோட கருத்து. இந்த பைக் மொத்தம் 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் டிஸ்க் அண்ட் டுவல் டிஸ்க். இது சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட். ஸோ அதனால் ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்க் வரும். பின்னாடி வந்து அந்த ஏபிஎஸ் ரிங் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ட்வின் டிஸ்காக வந்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்ல 260mm டிஸ்க்கு, பின்னாடி 230mm டிஸ்க்கு. ஓகே, பிரேக்கிங் எப்படி இருக்குது? சிங்கிள் டிஸ்கில் வந்து ரியர் பிரேக்ஸோட பைட்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் ஸ்லோ தான். வீல் வந்து ஸ்லிப் ஆகுது, சவுண்ட் கேட்குது, எல்லாமே பண்ணுது. பட் நீங்கள் ட்வின் டிஸ்க் போனீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 2026 அப்டேட்லேயாவது இந்த டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்றதை கொடுத்துருக்கலாம். பிகாஸ் ஜான்வரி 2026 125cc பைக்ஸ் மேலே ஸ்கூட்டராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஏபிஎஸ்ஸை மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே டுவல் சேனல் போனாங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டில் காம்படிஷனாக இருக்கட்டும், பீப்புள் ப்ரிஃபரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால சொன்னேன். ஸோ டுவல் சேனல் கொடுத்துருக்கலாம். பட் சிங்கிள் சேனலே கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்காங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பட்ஜெட் கான்சியஸாக வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா ரியர் பிரேக்ஸை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது என்னோட கருத்து. அண்ட் ரியர் வியூ, சைட் வியூலாம் பார்த்தோம்னா டிப்பிக்கல் பஜாஜ் பல்சர் தான். பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. இந்த பைக்கில் நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் இந்த டேங்க் டிசைன் அண்ட் இந்த ஸ்கூப். இதை வந்து கொம்புன்னு சொல்லுவாங்க, ஸ்கூப்புன்னு சொல்லுவாங்க, டேங்கோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே போகலாம். இந்த டீக்கல்ஸ் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. அந்த வைப்ரண்டான ப்ளூ, இது வந்து இந்த இங்க் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த பல்சரோட பேட்ஜ் இங்கே வந்துருது. அண்ட் ஃபிளாட்டான டேங்க், அதுக்கு மேலே ஒரு டேங்க் பேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ், ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்ஜின் பேஷ் பிளேட் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து அந்த ஸ்போர்ட்டியர் லுக்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி பேஷ் பிளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165mm. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இப்போ தான் நம்ம வந்து ரீசெண்டாக டேப் வச்சு மெஷர் பண்ணி 170 கம்மின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டோம். பட் 165mm வந்ததுலேருந்தே இப்படியே தான் இருக்குது.
எங்கேயும் உரசிச்சு உடஞ்சிச்சுன்னு எதுவுமே யாருமே சொல்லலை. ஸோ அதனால் இது நல்ல கிரவுண்ட் கிளியர்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிரேக் ராடு வந்து இந்த கம்யூட்டர் பைக்ஸில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்யூட்டர் பைக் தானே. அண்ட் ஃபுட் பெக்ஸுமே வந்து ரப்பர் ஃபுட் பெக்ஸாக கொடுத்துருக்காங்க ரைடர் அண்ட் பில்லியனுக்கு. பிகாஸ் இந்த பைக்கை வந்து எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. யங்ஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் கொடுக்கலாம். பட் இது வந்து எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராக்டிகாலிட்டி ஃபோக்கஸ்டாக இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் ப்ராக்டிக்கல் கிக்கர். இப்போ இந்த கிக்கரை நம்ம பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ பட் இந்த பைக்கில் ஸ்டில் அதை வச்சிருக்காங்க. இது தேவையான ஒன்று தான். இந்த பைக்கோட இன்ஜின் 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு 13.8 bhp 13.2 Nm டார்க் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட பவர் டெலிவரி பார்த்தோன்னா லீனியர் தான். டார்க் டெலிவரியும் லீனியர் தான். மிட் ரேஞ்சில் நல்லா டெலிவரி பண்ணது பவரை. பட் உங்களுக்கு டாப் எண்டில் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி மேப்னால அதுக்கு தகுந்த மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. நான் வார்த்தைகளில் நிறைய சொல்லலாம், பட் எப்படி இருக்குன்னு சொல்லி லைவாக பார்த்துட்டு வாங்க. மகளே, நம்ம கூட பல்சர் 150 இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் ஒன்றுன்னு சொல்லலாம், வின்டேஜ் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப வருஷமாக இருக்கு இல்லையா மார்க்கெட்டில். ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்சிடி டிஜிட்டல் வந்து ஓகே, பட் நம்ம உத்து தான் அதை பார்க்குற மாதிரி இருக்குது. கிளச் ஓரளவுக்கு சாஃப்ட்டு, பட் நம்ம ரீசெண்டாக N160 பண்ணோம். ஸோ அது பயங்கர சாஃப்ட். ஸோ இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட் டீசெண்டாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கும் அந்த கிளச் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓவர் சாஃப்ட்னு சொல்ல முடியாது. பட் ஃபுட் பெக்ஸ் வந்து நல்லா ரைஸ்டாக இருக்கனால கால் ரொம்ப கீழே போல். ஸோ அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பவர் டெலிவரி பார்க்கலாம். ஃபுல் கிளச்சில் இருக்குது. நம்ம ஃபுல் கிளச் விட்டால் தான் போகும். ஓகே, ஸ்மூத் பவர் டெலிவரி. 7 km/h போகுது. 1500 RPM. 3000 சாஃப்ட், 4000 சாஃப்ட். அப்படியே வந்து 4500 போகும்போது வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது டேங்க்கில். அப்படியே சீட்டுக்கு போகுது. அது 5000 கிட்ட. நெக்ஸ்ட் இன்ஜின் வந்து மேக்ஸிமம் பவர் நோக்கி பயணம் பண்ணுறனால அந்த சவுண்ட் நீங்கள் கேட்கலாம். 3 to 1 39 65 89 105. ஓகே, டீசெண்டான பவர் டெலிவரி. ஓவர் அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லலாம். பவர் டெலிவரி கூல். மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு புல் இருக்குது. ஸோ அதை ஃபீல் பண்ண முடியுது. மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பிகாஸ் இந்த மாதிரி பைக்ஸ் அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லோ வண்டி மெட்ராக கலைப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு அபவ் 6000 மேலே கொஞ்சம் பவரை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றனால அந்த மேப் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பீக் ஆகும். ஓகே, கியர் ராடுமே கொஞ்சம் மேலே பார்த்து தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போனால் ரைட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, க்ரூசிங் ஸ்பீட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹைவேல எடுத்துகிட்டு க்ரூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். க்ரூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ 80 க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏர் பொசிஷன் இண்டிகேட்டரும் இல்லை, அதை கொடுத்துருக்கலாம், பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 80 க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்டலாக இருக்குது. அகேன்ஸ்ட் விண்டு தான், காற்று அதிகமாக தான் இருக்குது எதிரில். பட் ஸ்டில் நம்ம ஒரு 90 அட்டைன் பண்ணுறோம் இப்போ. ஓகே, 90 அட்டைன் பண்ணிட்டோம். 90 இஸ் ஆல்சோ சாஃப்ட். ஸோ 90யும் வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு அடாப்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். 95 நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 100 நோக்கி போகிறோம்னு சொல்லலாம். இதுக்கு மேலே அந்த 95க்கு மேலே போகும்போது நம்ம புஷ் பண்ணுறோம், புஷ் பண்ணி தான் போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ 80 to 90, 95 இஸ் த குட் க்ரூசிங். 80 to 90 நல்ல க்ரூசிங்னு சொல்லலாம். இந்த பைக்கை நீ ஹைவேல யூஸ் பண்ணனாலும் தேர் இஸ் அ ஆப்ஷன், தேர் இஸ் அ சான்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து சிங்கிள் சேனல் ABS இருக்கு. ரியர் பிரேக்ஸோட பைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 60 to 0 நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி ரியர் பிரேக்ஸ். 60 to 0 ஸ்டாப்பிங். ஓ, சரியான சவுண்டு. வீலுமே ஸ்லிப் ஆகுது. ஸ்டாப் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பாருங்கள். வேகமாக வந்து ரியர் பிரேக்ஸை மட்டும் வச்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸையும் பார்க்கணும்ல. மிட் ரேஞ்சில் செம்ம சாஃப்டாக இருக்குங்க பவர் டெலிவரி. 60 to 0 ஃப்ரண்ட் பிரேக்ஸ். ஓகே, சூப்பர் ஸ்டாப்பிங், நைஸ்.
ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அண்ட் ரியர் பிரேக்ஸ் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டாப்பிங் ஈஸியாக இருக்கும். 0 to 60, 3, 2, 1 go. ஓகே, 3 கியரை ஷிஃப்ட் பண்ணி தான் ஸ்பீட் பண்ண முடியுது. எவ்வளோ நேரத்தில் போச்சு நீங்களே பார்க்கலாம். ஒரு 7000 RPM வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யுது. சஸ்பென்ஷன் இந்த ரம்பிள்ஸ் இப்போ கிராஸ் பண்ணுறோம், எதுவுமே தெரில. அந்த சிட்டி கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் இஸ் சாஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். டர்னிங் ரேடியஸ் உங்களுக்கு கம்மி தான், கம்மி இந்த சென்ஸ் ஈஸியாக டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 5 கியர்ஸையும் போட்டுடலாம். இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. இப்போ 50 கியர் போட்டாச்சு. இப்போ நான் ஒரு 90ல் போயிட்டுருக்கேன். ஒரு 50க்கு நான் ஸ்லோ டவுன் பண்ணுறேன். ஸ்லோ டவுன் பண்ணியாச்சு. கூல். ஓவர்லாக் பெருசாக இல்லை. க்ளோஸ் டு 50 கியர் 92. ஓகே, இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. 50 அப்போவில் இருக்கும்போது இட்ஸ் ஃபைன், இட்ஸ் பெட்டர். பட் பாருங்க, 60 above அப்படின்றப்ப நல்லா இருக்கு. ஸோ N160 இருந்த அந்த ஃபீல் வந்து இது கிரியேட் பண்ணல. அந்த பவர் லேக் ஒரு பாயிண்ட் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த பைக்கோட ஆடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேற. ஸோ அதனால இந்த பைக்கோட பவர் டியூனிங்ஸ் இப்படி இருக்கு. லோ அண்ட் டார்க் பார்க்கணும்ல. 4, 3, 2. ஏன்னா நம்மளே மைண்டில் கால்குலேட் பண்ணி தான் அவனுக்கு ஏற, ஏன்னா இங்கே தெரியல. ஸோ அதை கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு நெசசரியான ஃபீச்சர் ஆயிடுச்சு. அதை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி அந்த பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வெயில் அகேன்ஸ்டாக இருக்கனால கொஞ்சம் தெரியுது, தெரியவே இல்லை, இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால் இதோட பிரைட்னஸ் அவங்க அதிகப்படுத்தினாங்க. அந்த ரீடிங்ஸை மட்டும் கலரில் கொடுத்தாங்கன்னா மேபி இன்னும் ஹைலைட் ஆகி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னோட சைட்லேருந்து வர சொல்கிற கருத்து. இப்போ நான் செகண்ட் கியரில் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆக்சிலேட்டர் நான் வந்து கொடுக்கல, கிளச்சில் தான் போக போகிறோம். ஃபுல் கிளச்சாக இருக்கிறது தான் மாதிரி ஃபுல்லாக விட்டு போகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, கூல், நைஸ். எதுவுமே தெரில, நல்லா கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே மேன்யூவர் பண்ணுறதுக்கு இந்த லோ அண்ட் டார்க் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வைப்ரேஷன் பார்த்துட்டோம், பவர் பார்த்துட்டோம், பிரேக்ஸ் பார்த்துட்டோம், பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே என்ன? சீட்டோட கம்ஃபர்ட், இட்ஸ் குட், நல்லா இருக்குது. ரெக்ஸின் சாஃப்டாக இருக்குது. ஃபோமும் ஓரளவுக்கு அந்த கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்குது. நைஸ், கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி ரைடிங் போஸ்டர் ரொம்ப கொஞ்சம் ஓட்டலாம். நம்ம லீன் லெவல் பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஒரு ரிலாக்ஸ்டான போஸ்டர், ரிலாக்ஸ்டான பவர் டெலிவரி, பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி, இது எல்லாமே இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன், இதெல்லாம் ப்ரோஸ் தான். கான்னு பார்த்தோன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோன்னே லைட்டாக டயர் வந்து ஓபல் ஆகுது. அது பேனிக்காக நீங்கள் பிரேக் பண்ணும்போது ஸ்கிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் சொல்ல அதே மாதிரி அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் டெய்லி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிள், மல்டிபிள் சர்ஃபேஸஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த எல்சிடி கிளஸ்டரோட பிரைட்னஸ் அண்ட் வந்து கியர் போர்ஷன் இண்டிகேட்டர், இந்த 4 விஷயங்கள் நான் பார்க்குறேன். நம்ம வந்து இந்த பைக்கோட இன்ஜினில் வந்து எதுவும் கான்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்லி ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டு, சிட்டி கம்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலாக்ஸான ரைட் இருக்கணுன்றக்காண்டி அப்படி தான் மேப்பே பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பைக்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை. ஸோ இட்ஸ் பல்சர் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னோட கருத்து. இது என்னோட கருத்து, உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் கேன் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸும் இதில் வந்துருது. அண்ட் இன்னொரு விஷயம், சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்ராக் சஸ்பென்ஷன் தான் ட்வின் ஷாக்கராக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த சீட் கவுல், டெயில் லேம்ப்பு அண்ட் பின்னாடி இருக்க அந்த டெயில் போர்ஷன் எல்லாமே சேம் தான். அண்ட் உங்களுக்கு சிங்கிள் கிராப் ஹேண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்மி தான், அதுக்கு மேலே ஒரு ஹக்கர் கொடுத்துருக்காங்க. அதனால் சேரோ சகதி பெருசாக படாது. ஆனால் அதே மாதிரி இந்த சைடு வந்தோன்னா சாரி காலில் இன்டெகிரேட்டடாக லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஒன் சைடு உட்காடுறாங்கனாலும் அவங்க 2 காலையுமே கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்தே அவங்க லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்பை ஸ்டாக்ல கொடுக்குறாங்க. கம்ஃபர்ட் அதிகப்படுத்துறதுக்கு சீட்டோட லென்த்தையும் அதிகப்படுத்தி சீட்டோட கம்ஃபர்ட்டையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ரெக்ஸின் சாஃப்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃபோம் ரைடருக்கு நல்ல சாஃப்ட் ரேஞ்சில் இருக்குது. அப்படியே பில்லியன் போனோம்னா கொஞ்சம் ஸ்டிஃப். ஸோ அது எப்பயும் பொதுவாக இருக்கும். ரைடருக்கும் நீளமான சீட் தான், பில்லியனுக்கும் நீளமான சீட் தான். அகலம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட்சல் 3 பேர், 2 அடல்ட் ஒரு கிட் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளான சீட்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் ஃபேமிலி யூசேஜும் பண்ணணும், கொஞ்சம் பார்க்க பெரிய பைக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பல்சரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி தான் அல்டிமேட். 15 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. 15 லிட்டரு இப்போதைக்கு இருக்க இந்த 150cc எந்த பைக்லையுமே கிடையாது. 15 லிட்டர் கொடுக்குறாங்க. சின்ன டேங்காக தெரியுது, பட்
15 லிட்டர். இது ஏன் சின்னதாக தெரியுது அப்படின்னா அந்த ஹெட்லைட் பெருசாக தெரியுது, அதான் வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இன்னொரு யூனிக்கான விஷயம், இந்த கார்பன் டெக்ஸ்சர்ஸ் இருக்க சைடு பேனல்ஸ் இதில் வந்து அந்த மெஷ் ஃபில் பண்ணி அந்த ட்ரெடிஷ்னல் பஜாஜ் பைக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த செட்டப், இந்த ஹேண்டில் பார் செட்டப்பாக இருக்கட்டும், கிளிப் ஆன் தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கில் சுவிட்ச் வந்துடுது, செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனு, மோட் பட்டனு, ஐபீம் பாஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, இண்டிகேட்டர் சுவிட்சு அண்ட் ஹார்னு. இதுவும் அந்த ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்குது. பட் அந்த கிளச் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃப் பாட்டில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 2 சைட் கியர்ஸ். இதை நம்ம இப்போ பார்க்குறது இல்லை, சிங்கிள் கியரோட தான் இருக்கும் அப் அண்ட் டவுன். பட் இப்போ 2 சைடுமே இருக்குது இதில். அந்த இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் ஷிஃப்டிங் ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த கிளச் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது புது பைக் தான், இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு, ஃபேமிலி யூசேஜ் பண்ணுறதுக்கு இந்த பைக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பல்சர் 150 எனக்கு எப்படி இருக்கும், சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் 5.8 ஃபீட்டு, சேடல் லோ தான், பட் பைக் கொஞ்சம் லென்த்தாக தெரியுது. பார்க்கலாம். ஈஸி அண்ட் ஃப்ரீ இங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். கால் தூக்கி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. கம்ஃபர்ட், ரைடர் சீட் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த சஸ்பென்ஷன் அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கனால ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சிட்டி யூசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டெய்லி நீங்கள் ஓரளவு ஒரு 50 to 60, 80 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டுவீங்கனாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட ஹைட் 5.8 ஃபீட்னு சொன்னேன். என்னோட முட்டு மடங்கி தான் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபுட்டும் பேலன்ஸ்டாக இருக்குது. ரைடிங் போஸ்டர் லீன் லெவல் இல்லை, நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு லீன் லெவல் இருக்குது அப்படின்னா நான் இப்படி போய் பிடிக்கணும் ஹேண்டில் பார், பட் இல்லை. ஆனால் அதை கீழே பிடிச்சா லீன் ஆகணும், இல்லை. ரிலாக்ஸ்டான ஒரு ரைட் இருக்கும் உங்களுக்கு. ரைடர் ட்ரையாங்கிள் கம்ஃபர்டபுள், பிகாஸ் பெரிய பெரிய பேனல்ஸ் இல்லை, அந்த பேனல்ஸ் இல்லை, அதனால டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த ரிலாக்ஸ்டான ரைடு உங்களுக்கு கிடைக்கும். இதனாலையும் பல்சர் நிறைய பேருக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் 2 ஸ்பெஷலான விஷயம். ஒன்று, இட்ஸ் ப்ராக்டிக்கல் அண்ட் இட்ஸ் கம்ஃபர்டபுள். இந்த 2 விஷயத்த சொல்லலாம். நான் உட்காந்ததுக்கப்புறம் சீட் நீங்கள் பார்க்கலாம். ஒன் சைடில் லேடிஸ் உட்காருனாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நடுவில் சின்ன குழந்தைய வச்சு டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் உட்கார வச்சுக்கலாம். பட் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பைக்கோட ஹைட் அண்ட் வெயிட்டை பற்றி பேசணும். 148 கிலோகிராம் வெயிட்னால எல்லாராலையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஹைட்டும் எல்லாராலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 2026 எடிஷனில் புதுசாக பண்ணியிருக்கிறது ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் அண்ட் புது டீக்கல். ஸோ இது 3 தான். இந்த புது பல்சர் 150யோட ஹெட்லைட் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த பைக் 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன். பிரைஸ் பார்க்கணும். சிங்கிள் டிஸ்க் வேரியண்டோட பிரைஸ் 1,05,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ட்வின் டிஸ்க் 1,11,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். சிங்கிள் டிஸ்கோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000 அரௌண்ட் வரும் அப்ராக்ஸ் பிரைஸ். ட்வின் டிஸ்கோட ஆன் ரோட் பிரைஸ் 1,27,000 வருது. இந்த பைக்கோட காம்படிட்டர் ஹோண்டா SP 160 அண்ட் அப்பாச்சி RTR 160 2V. இந்த 2 பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணுறவங்க அதிகம். அதுக்கு காரணம் 150cc இன்ஜின், நல்ல மைலேஜ், நல்ல கம்ஃபர்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல டிசைனும் கிடைக்குது நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி. ஸோ அதனால் மக்கள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன், அதெல்லாம் ப்ரோஸ் தான். கான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளச் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக ஃபீல் ஆச்சு எனக்கு. இது புது பைக் அண்ட் கிளஸ்டரில் வந்து கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துருக்கலாம். இதில் வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. தேவையான ரீடவுட்ஸ் எல்லாம் வந்துடுது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆடம்பரமாக இந்த பைக் தெரிஞ்சாலும் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர்ன்றது இப்போ அத்தியாவசியமாக தேவைப்படுது. நான் ரைட் பண்ணும்போது மைண்ட் கால்குலேஷன் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக ஒரு பைக் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 3வது விஷயம், இந்த ஹெட்லைட்டோட டிசைன் சப்ஜெக்டிவ் தான். நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமையும் போகலாம். எனக்கு ஒரு புது அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. பட் அந்த பழைய ஹெட்லைட்டுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன்னு சொல்லுவேன். இந்த பைக்கோட அப்ளிகேஷன் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் டெய்லி சிட்டிக்குள்ளே ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க, ஃபேமிலி யூசேஜும் பண்ணுவீங்க, ஆனால் அதே மைலேஜும் அதிகமாக வேணும், பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அண்ட் பட்ஜெட்டும் 1,30,000க்குள்ளே வேணும், 150cc வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்லி ஆப்ஷன் போய் செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் டே பண்ணிட்டு முடிவு பண்ணுங்கள். வீடியோ பார்த்துறீங்க, வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தான் கிடைக்கும். நேராக போய் டச் அண்ட் ஃபீல், லுக் அண்ட் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். நீங்கள் ஃபேமிலி யூஸ் அடிக்கடி பண்ணுவீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட போய் டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். இது எல்லா வீட்டிலும் நாங்கள் சொல்கிறது. ஸோ அப்போ தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கும். ஃபைனலாக அந்த பைக்கோட மைலேஜ் இது 150cc ஃபியூயல் எஃபிஷியன்சி மேப்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் அரௌண்ட் 50 நீங்கள் எதிர்பார்க்கலாம். 50க்கு மேலே கிடைக்குமா? கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் டிரைவிங் கண்டிஷன். நல்லா எக்கனாமிக்கலாக ட்ரைவ் பண்ணுறீங்க, 4000 RPM அரௌண்ட்லி கியரை ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 50 அப்போ ட்ரை பண்ணலாம். இல்லை 4000 இல்லை 5000 மேலே புஷ் பண்ணுறேன், அப்பப்போ கொஞ்சம் வேகமாக போகணும் நான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அரௌண்ட் 50 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது என்னோட கருத்து. ஏன்னா நிறைய யூசர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரேண்டமாக போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பாட்டி கேட்டாலும் அந்த மைலேஜ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக புது பல்சர் 150 பற்றினது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகும்போது கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.